18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். இன்னைக்கு உங்களுக்காக நாங்க ஒண்ணா எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க பார்த்து சந்தோஷப்படணும், அதே நேரத்தில் கொஞ்சம் சங்கடப்படாம சிந்திக்கணும். ரெண்டையும் சேர்த்து தான் கொடுப்போம். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரன்னு போவோம். நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு 75வது பிறந்த நாள். நம்ம டீம் சார்பாகவும் நம்ம டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அப்படியே திருமணம்னு பார்த்தீங்கன்னா அங்க முப்பெரும் விழா திமுக நடத்துது. அதுல பல பேருக்கு விருதுகளை கொடுக்காங்க. அதுல நம்ம கனிமொழி அக்காவுக்கு பெரியார் விருதை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம முதல்வர் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஆணித்தரமா கேட்டார். எங்கட பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னமா அப்படியே தூக்கி தொடச்சு போட்டுருவோம்ன்றியா? நாங்க என்ன கருவேப்பிலையா கொத்தமல்லியா? இங்க பாருங்க, ஆலமரமா அப்படியே விழுது பரப்பி நிக்கிறோம். வேற வெட்டினாலும் விழுதுகள் தாங்கும், விழுதுகள் இருந்தாலும் வேர் தாங்கும் அப்படின்ட்டார். இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றிருக்கிறோம். இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர். எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாயத்தோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாந்து என்னை உரிமையில பேசிட்டு இருக்கிறார். கொள்கை இல்லாம தொடை நடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டாரு. ஜார்க்கண்ட் இருக்குடா, அங்க மேக டமேர் மோதி வெடிச்சு தண்ணி கொட்டி வெள்ளமா போதுடா. ஒரு அம்மா பிரசவ வழியில துடிக்க தண்ணிய பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது, தூக்குடான்னு சொல்லி ஒரு கட்டில் ஓட்டு அந்த அம்மாவை தூக்கி வெள்ளத்துல இறங்கி புள்ளைய காப்பாத்தி விட்டாள்டா. கிருஷ்ணகிரியில் ஒரு அக்கா குடு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. என்னன்னு பார்த்தா டாக்டர் நர்ஸ் எல்லாம் அப்படியே ஓடுறாங்க. என்னன்னு வாக்கியடா, அந்த அக்கா கையில கொண்டு போனது ஒரு பாம்பு. வேலை பார்த்த இடத்துல பாம்பு சடக்குன்னு கொத்தி இருக்கும் போல் இருக்கு. உடனே விட்டா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டான்னு சொல்லி பாம்பை கையோட பிடிச்சு கொண்டு விட்டாள்டா. எங்க ஆட்சியை காப்பாத்துனது பாஜக தான் ஒருத்தர் அண்ட புழுகு ஆகாச புழுகு விடுறார். 2024 பாஜக வேணாம்னு ஓடுனவர் இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஏகத்துக்கும் கேள்வி வைக்கார் நம்ம டிடிவி அண்ணாச்சி. இந்த பாஜகவுக்கு 24 தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியில் வந்தாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனா 21 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல்களே அவர்களுக்கு உரிய ஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொல்லி அவர்களை வெளியேற்றியவர் பழனிசாமி. இன்றைக்கு பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன்னு சொல்வது அது ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் தான். நான் தன்மானம் மிக்கவன் சொல்லிட்டு நேற்று ஹோம் மினிஸ்டர் பார்த்து நல்லா வெளியில தாராளமாக வரலாமே, இதை யாருக்கு குறை சொல்ல போறான்? அதனால பழனிசாமி எப்பொழுதுமே ஒரு முகமூடி மனிதர் தான், இரட்டை வேடம் போடுபவர், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. நன்றி என்றால் கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய பழனிசாமி பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு தயவு செய்து எங்களிடம் கேள்வி கேட்காதீர்கள்.
வெற்றி தோல்வியை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். உறுதியாக இன்றைக்கு பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு எல்லோருக்கும் துரோகம் செய்த, அவரை ஆட்சியில் அமர வைத்த எங்களுக்கும், ஆட்சி தொடர உதவிய ஓபிஎஸ்க்கும், அந்த 4.5 ஆண்டு ஆட்சி காப்பாற்றிக் வந்த பிஜேபிக்கும், இதுபோல எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி 26 தேர்தலுக்கு பிறகு உண்மையாகவே நடு ரோட்டில் நிற்க போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்லுதாரு. டெல்லிக்கு அவசர அவசரமா ஓடினால ராத்திரியோட ராத்திரியா அங்க போய் கர்ச்சிப்பு மூஞ்சில ஊத்திட்டு ஓடி வந்தார்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னமோ நடந்திருக்கு. அதனால அவர் பேரு இனிமே இப்படித்தான் அப்படின்னு அவர் வாயில சொல்ல கேளுங்க. எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன். 2 பேரும் மூஞ்ச பூட்டிட்டு வர்றாங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்கள் இல்லை வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவருக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்கணும். அப்படியே ஓபிஎஸ் அண்ணாச்சிட்ட போய் அண்ணாச்சி எடப்பாடி அண்ணாச்சி இப்படி பண்ணிருக்காரு, அதனால டிடிவி அண்ணாச்சி இப்படி சொல்லுதாருன்னு சொன்னா என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றாரு நம்ம டிடிவி ஐயா. எனக்கு நிம்மதியா இருக்குன்னு பெருமூச்சு விடுறார். அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடி தினகரன் சார் நல்ல விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடி தினகரன் சார் நல்ல விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். எல்முருகன் கடகடன்னு ஓடி அந்த ரொம்ப நாள் ஆளை காணோம், தடக்குன்னு கீழே குதிச்சு சொன்னாரு, அடுத்து எங்க கண்ட்ரோல தான் ஆட்சி வரப்போகுது, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இளையராஜாவை கூட்டு போய் எம்பி ஆக்கி விட்டோம்ரா, அப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தில் சீட்டு வாங்கி போட்டோம்ரா, தமிழுக்கு நாங்க ஆற்றிய தொண்டு வேற யாரும் ஆத்தலங்காருங்க. மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களுக்கு, இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் நாமினேட்டட் உறுப்பினராக ஆக்கி அவரை அழகுபடுத்தியது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் சுப்பிரமணிய பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில், அவருடைய சொந்த தொகுதியில் அங்கே ஒரு சேர், அதாவது இருக்கை அமைத்து அவருக்கு பெருமை சேர்த்தது. திருக்குறளை கிட்டத்தட்ட 35 வெளிநாடு மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டது தமிழுக்கு பெருமை சேர்த்தது. அதே போல் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் கூட திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்கள் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், அதை ஒரு படி இன்னும் மேலே போய் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள். எப்பொழுதுமே தமிழ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மொழி மேலே, தமிழ் பண்பாட்டின் மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே அதீத பற்று வைத்திருக்கிற நம்முடைய பிரதமர் தமிழக மக்களுடைய, தமிழகத்தின் தலைவர்களை போற்றுவதில் அவருக்கு இணை வேற யாரும் இல்லை. வானது அக்கா குடுக்குடு கோயம்புத்தூர்ந்து ஓடியாந்தாங்க. ஏப்பா நானும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு பஸ்ஸில் முன்னாடி ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? மாட்டவே மாட்டாங்க. பெண்களுக்கு நாங்க தான் நிறைய பண்ணியிருக்கோம். எங்க மோடி ஐயா ஏகப்பட்டது பண்ணியிருக்காருன்னு அவங்க ஒரு பக்கம் டிக்கெட்டை கொடுக்காங்க. அந்த பிங்க் பஸ் எல்லாம் என்னைக்காவது துணை முதலமைச்சர் பார்க்கணும். பிங்க் பெயிண்ட் அடிச்சுட்டா பிங்க் பஸ் ஆயிராதுங்க. அந்த பிங்க் பஸ் வச்சு எப்படியாவது லேடிஸை ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றதில்லை. ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்று போகுது. அதனால பிங்க் பஸ்ன்னு சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், இதை வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறதில்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்படியே நம்ம ராயவர் அண்ணாச்சி இருக்கார்ல, அவரு உண்மையிலேயே இப்பதான் ராயவரத்துக்கார மாதிரி கோபமா நிக்காரு. என்னன்னு கேட்டா, பெரியார் ஐயாவை பத்தி யாரோ கண்ணா பின்னான்னு பேசுறா, அப்படி கையில கிடைச்சியே அப்படியே ஜூஸ் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி கோபத்தில் இருக்காரு. அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு சமூக நீதி, சமநீதி, ஒரு பகுத்தறிவு என்ற அடிப்படையிலே பகுத்து உணர்ந்து ஒரு மனிதன் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட வேண்டும் என்ற வகையிலே கருத்து சொன்னதால் தான் இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற
ஒரு தந்தை, தமிழ்நாட்டிற்கு ஒரு தந்தை. இது தெரியாத சில ஜென்மங்கள் இன்றைக்கும் தந்தை பெரியாரை விமர்சனம் பண்றதுன்னு சொன்னால் அவர்கள் எல்லாம் அரசியலில் இன்றைக்கு காணாமல் போகின்ற ஒரு நிலைமைதான் வரும். தந்தை பெரியாருடைய புகழை எந்த காலத்திலும் எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டம் வந்துச்சுன்னா ஓட்டா மாறிடுமா, ஜெயிச்சிடலாமா? ஏயா கன்னியாகுமரியில இருந்து நான் நடந்து வந்தையா, எனக்கு வராத கூட்டமா அப்படின்னு நம்ம வைகோ அண்ணாச்சி ஒரு பொறுமையாரு பாருங்க, ஏகத்துக்கு இருந்துச்சு. திரையுலகில் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் அண்மையிலே நடத்திய அந்த சுற்றுப்பயணங்களில் திருச்சியில் எதிர்பாராத அளவுக்கு, யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு திரண்டு வந்த பெருந்திரள் கூட்டம், பெரும்பாலும் 70 விழுக்காடு அவரது ரசிகர்களும் அவர் மீது அந்த கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களும் வந்தார்கள். ஆகவே கலை உலகில் ஜொலிக்கின்ற ஒருவருக்கு பெரும் கூட்டம் வருவது எதிர்பார்க்க முடியாத ஒன்றல்ல, எதிர்பார்க்கக்கூடியதுதான். அது அரசியல் ரீதியாக தேர்தல் காலங்களில் அதுவே அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூற இயலாது. கூட்டம் எக்கு தப்பா இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் இந்த எலெக்ஷன்ல. ஆமா, அந்த அணில் இருக்காங்கல்ல, அவையெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கொஞ்சம் பதவதைக்கார். விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது. அதை நான் மறைக்க விரும்பவில்லை. அது எதிர்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார். மாண்புமிகு முதல்வன் மீது மரியாதை வைத்திருப்பவன் நான். ஆனா எடப்பாடிக்கு எவ்வளவு சலுகைகள் இந்த நாட்டிலே கொடுக்கிறார் சொன்னால், எங்க வேணாலும் மீட்டிங் போட்டுக்கிறார், எங்க வேணாலும் ஊர்வலம் போறாரு, 10 அடிக்கு ஒரு தடவை கட் அவுட் வச்சுக்கிறார். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? கட் அவுட் வைக்க கூடாது உயர்நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய வசதிகளை இந்த அரசு செய்வது ஏன், செய்து தருவது ஏன்? அப்ப புதுசா கட்சி தொடங்கின விஜய்க்கு 108 கண்டிஷன், 6 வண்டி போக கூடாது, 7 வண்டி போக கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, 10 தடவை அலைய விடுறது தவறு. எழுச்சியான மக்கள், இளைஞர்கள் கூட்டம் பின்னால் போகிறது. அவன் பைத்தியக்காரன் 4 பேர் பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னா, இது ஓட்டா மாறுமா? அந்த கூட்டமே பின்னாடி போற லட்சக்கணக்கான மக்கள், தொண்டர்கள் ஓட்டா மாறாது, வேட்டா மாறும். வேட்டாக மாறப்போகிறது வருங்காலத்தில். தன்மானத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்ல. தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி தன்மானத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது. நாங்க திமுக கூட்டணியில இருக்கும் நட்டு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்க போறோம், ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் கேட்க போறோம், பகுதியா பிரிங்கன்னு சொல்ல போறோம்னு சொல்லிருக்காரு. என்ன நடக்குமோ தெரியல. எனக்கு போட்டியிடுற எண்ணம் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்போம். நாங்கள் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல, நாங்கள் நிறைய தொகுதிகளை கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். வெறும் தொகுதிகளை கேட்பது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் உங்களுக்கு ராஜேஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதிக இடங்கள்லையும் போட்டியிட விரும்புகிறோம். அரசாங்கத்தில் நாங்கள் பங்கு பெறவும் விரும்புகிறோம் என்று எங்களுடைய தலைவர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது சரியான கருத்து. 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து நீங்கள் சாறை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த நிலையை மாற்றி நாங்கள் வெற்றி பெறுகிற அரசாங்கத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம். ஆனால் இன்னொன்று, எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS போன்ற நச்சு பாம்புகளை அழிப்பதற்கான கூட்டணி இதுதான். எனவே அந்த காரணத்திற்காக மட்டுமே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து விட மாட்டோம். நாங்கள் கடமையை செய்கிற நேரத்தில் உரிமையும் நாங்கள் கேட்போம். நம்ம
ஐயாவுக்கு ஒரு நடிகை மேல பயங்கரமான கண்ணு இருக்கும் போல் இருக்கு. அவிய பாஜக எம்பி கூட அவங்க எங்க ஊனாலும் சர்ச்சைக்குரிய வகையில பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது எக்கு தப்பா பேசிட்டாலோ இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலோ அவளை விட்டுறாதிய கப்புனு பிடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அந்த நடிகை யார் தெரியுமா? ரணாவத்து, கங்கனா ரணாவத்து. அதுக்கு வந்து ஒரே வழி என்னன்னா, கங்கனா ரணாவத் இது மாதிரி ரொம்ப கொழுப்பாக பேசி பல நேரங்களில் பேசியிருக்காங்க. ஒரு முறை அவங்க டெல்லி விமான நிலையமோ லக்னோ விமான நிலையத்திற்கோ போயிருந்தப்ப ஒரு பெண் போலீஸ் காவலர் அவங்கள ஓங்கி அறைவாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இது ரொம்ப மோசமாக பேசுது. அது மாதிரி எப்பொழுதாவது அவங்க இந்த பக்கம் வந்தால் நீங்கள் மறக்காமல் அவங்கள அறைவாங்க. அண்ணாச்சி வந்தார். அவர் ஏகத்துக்கு ஒரு வருத்தத்தில் இருக்கார். ஐயா மைக்க பிடிச்சி ஒளிவரிக்கையில சொல்லி கூட்டத்தை கூட்டி அங்க பேசி இங்க பேசி எங்களுக்கு இடஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. டிசம்பர் 17 எல்லா ஜெயிலையும் நாங்க உட்கார்ந்துருவோம், அப்புறம் உங்க வார்டு அப்படின்ட்டார். பெரியார் அவருடைய பிறந்த நாள், அப்படிப்பட்ட சமூக நீதி நாள். இந்த நாளிலே நான் அறிவிக்கின்றேன், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டம் அறவழியிலே அமைதியான ஒரு போராட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் நாள் சிறை நடப்பு போராட்டத்தை இங்கு அறிவிக்கின்றோம். அனைத்து மக்களும், அனைத்து தரப்பினரும், அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து கட்சிகளும், அனைத்து அமைப்புகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம அருள் அண்ணாச்சி இருக்காருல, அதான் ராமதாஸ் ஐயா கூட இருப்பார்லாம், அவரு டெல்லிக்கு போய் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து எல்லாத்தையும் விட அவரே புட்டு வச்சுட்டேன். இனிமே நீங்க உங்க கட்சின்னு சொல்லாதீங்க, உங்க கூட ஒரு குழு இருக்குது, இந்த குழுவை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 63 நாட்டு முத்து நாய்ங்கிறது எங்க பதிவு செய்யப்பட்ட அலுவலகம். அதை அது வந்து ஒரு மாதிரி சின்ன சந்துங்கிறதுனால ஏன் இன்னொன்னு நான் கேட்கறேன், தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள்கிட்ட கேட்கறேன், பாட்டாளி முயற்சியுடைய அலுவலகம் தலைமையாளம்னா எதுன்னு சொல்லுவாங்க? திண்டிவனா செயலாளர் சொல்லுவாங்க. இது குழந்தை கேட்டா கூட தெரியும். இரண்டு தரப்புன்னு சொல்லாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒன்று மட்டும்தான். அது மருத்துவர் ராமதாஸ் ஐயா எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக கொண்டு அவரை தலைவராக கொண்டிருக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, தவிர அது ஒரு குழு தான். வாங்க நம்ம நேரம் உஷாருக்குள்ள போவோம். அதாவது வண்டியில உட்காந்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்க. அதே நேரத்தில் அக்கம் பக்கம் பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொல்றீங்க, அதையும் கேட்க மாட்டேங்க. இப்படித்தான் திருவாரூர் ரொம்ப பைக்கில் போயிருந்துருக்கு. சேலை சரக்குன்னு வீலில் சுற்றி கீழே விழுந்து கை காலெல்லாம் தேய்ச்சி மூஞ்சி போடலாம் அடிபட்டு போச்சு. அப்படியே நேரம் திருப்பூருக்கு போறோம். அங்க ஒரு வீட்டுல குய்யா முறையான சத்தம். என்னன்னா ஒரு 7 பேர் அக்கா தங்கச்சி பேர் வந்துருப்பாங்க போல் இருக்கு. உள்ள போயிட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனாங்க. சரி ஏதோ வீட்டை காலி பண்ணி போறாங்க நினைச்சா அந்த 7 பேரும் திருட்டு கொட்டாயா சர்ன்னு எல்லாத்தையும் ஆட்டப்பட்டு போயிருக்காங்க. கட்டுன பொண்டாட்டியா இருந்தாலும் போட்டு அடிக்கலாமா பாருங்க. ஆந்திரால 2 கையும் இப்படி கெட்டி போட்டாங்க, போட்டு அடின்னு அடிக்கிறா. அப்படி இங்க தம்பி, இந்த பாவனை சும்மா விடாம சொல்லிவிட்டேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க. நேரா சிம்லாக்கு போறோம். குடுன்னு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் போனா அங்கிட்டு கூட ஒரு 4 உருவம் வந்திருக்குது. ஏதோ திருநாய் வருது உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா 4 தாத்தா தண்டி சிங்கம். ஆத்தியா அந்த சிங்கத்துக்கு பசிக்கல, அதனால இவங்கள பூரா விட்டுருச்சு. பார்த்து பதறமா இருங்க ஐயா. மக்கள்கிட்ட
அவங்கள்ட்ட போனோம். இங்க வாங்க, நம்ம வடகொரிய என்னாச்சு இருக்கார்ல, அவரு இனிமே ஐஸ்கிரீம்னு இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் கட்டு, நம்ம ஊர் பாஷையில் சொன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க இனிமே நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. எங்க நீங்க ஐஸ்கிரீம்னு சொல்லாம தமிழ்ல சொல்லுங்க, இன்னும் தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னோம். ஒரு அண்ணாச்சி சொன்னார் பாருங்க டிரான்ஸ்லேஷனு, அடேங்கப்பா பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்து தமிழ் சொல்லே கிடையாது. தமிழ்ல என்னன்னு பேர் தெரியல எனக்கு, கூகுளில் சர்ச் பண்ணாதான் உண்டு. இப்போ வந்து திடீர்னு ஐஸ்கிரீம் தமிழ் பெயருங்கிறது எனக்கும் தெரியல. இனிமேல் இப்போ நீங்கள் கேட்டனால தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வேணால் நான் உருவாக்கி. ஐஸ்கிரீம் வந்து நம்ம தமிழில் சொல்லணும்னா குழுகுழு பானம் அல்லது குழுகுழு கூழ் அந்த மாதிரி சொல்லலாம். குழுகுழு பானம் தான் வந்து ஐஸ்கிரீம் சொல்றது. ஐஸ்கிரீம் பேர் வந்து தமிழ் சொல் வந்து குழுகுழு பானம். ஐஸ்கிரீம் தமிழில் குழுகுழு பானம். ஐஸ்கிரீமுக்கு வந்து தமிழில் பனிக்கூழ் என்று பெயர். ஐஸ்கிரீமுக்கு தூய தமிழில் பனிக்களி என்ற பெயர். ஐஸ்கிரீமுக்கு தமிழில் வந்து குளிர் களி பேர். ஐஸ்கிரீம் தான், அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இல்லைங்க தம்பி. ஐஸ்கிரீமுக்கு தமிழில் தூய தமிழில் பனிக்கூழ் என்று பெயர். கூழ் களி என்று தமிழில் அழகாக அழைக்கலாம். பனிக்கூழ் நினைக்கிறான், அதுவும் நமக்கு தெரியாது. ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி கேட்பாரு பனிக்கூழ் கிடைக்குமான்னு, அதை வச்சு கரெக்டாக எனக்கு ஞாபகம் வருது. பனிக்கூழ் அல்லது பனிக்களி என்று சொல்லலாம். மூத்த மொழியான நம்மளுடைய தமிழ் மொழியை ஆங்கிலம் கலந்து அதிகம் முழுமையாக பேசாமல் தமிழையும் வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. தமிழில் சரளமாக என்னால் பேச முடியும். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம் என்னோட நண்பர்களோட. இன்று காலையில் இருந்து என்னோட பணிகளை திறம்பட செய்து நான் தமிழில் பெரும்பாலாக பேசுவேன். கொடைக்கானலுக்கு வந்து சென்ற சுற்றுலா பயணத்தில் வந்து சென்று மீண்டும் வீட்டுக்கு சென்றேன். என் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு இன்று என் பணிக்கு போயிட்டு திருப்பி என்னோட பணியை நிறுத்தி என்னோட வீட்டுக்கு நான் சென்று விட்டேன். ஆங்கிலம் கலக்காமல் பேசணுங்கிறது சிரமமான விஷயம், எல்லாத்துலேயும் கலந்து இருக்கு. நம்ம தர்பாரில் பார்த்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் மற்ற விஷயங்களோட அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் உஷாராருங்க. உங்களுக்கு கோபம் வரலாம், தப்பு இல்லை. அதே நேரத்தில் உங்கள் கோபத்தை உங்கள் மனைவிட்ட காட்டுமிராண்டித்தனமாக காட்டணுங்கிற விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடுங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒரு வேற வீட்டிலேருந்து வந்தவங்க தான். உங்கள் மனைவியாக இருந்தாலும் அடித்து துன்புறுத்துகிற வேலையை மட்டும் பண்ணாதீங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு கம்முன்னு வாயை முட்டு கம்முன்னு இருந்துருங்க. அதென்ன கட்டி போட்டு அடிக்கிறது, எல்லாரும் பதைக்குதா இல்லையா? சரி, அடுத்த தர்பாரில் இதே மாதிரி வேற விஷயங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பட்டியலில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா